நண்பர்களே, ஆண்டாள் எழுதிய திருப்பாவையின் 12ஆம் பாசுரத்தை நேற்று பார்த்தோம். கண்ணபிரானுடைய தோழன் கண்ணன்பிரானுக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த தோழனின் தங்கையை எழுப்புவது போல அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு 13வது பாடல். இந்த பாடலில் கண்ணபிரானின் பெருமை சொல்லப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை வடிவங்கள் இங்கு எடுத்து காட்டப்படுகின்றன. இந்த பாடல் வடிகளை பாருங்கள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லோரும் பாவையினோ களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் எந்த அழகான பாடல். ஆண்டாள் எந்த ஒரு பாடல்னாலும் அதில் ஒரு கருத்தை சொல்லக்கூடியவள். இந்த பாடலை என்ன சொல்கிறான்னா, கள்ளம் அப்படின்னு திருட்டுத்தனம். எது திருட்டுத்தனம்னா, இங்கே தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். நம்முடைய நேரங்களை திருடி விடுகிறது இல்லையா? அதனால் அந்த திருட்டுத்தனத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்லுவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பறவையாக பகாசுரன் என்ற அரக்கன் பறவையாக மாறி கண்ணபிரானை கொல்வதற்கு வந்தான். அந்த பறவையின் வாயை கிழித்து அந்த அரக்கனை கொன்றவன் கண்ணபிரான். அதோடு மட்டும் இல்லாமல் நாராயணன் ராமர் அவதாரம் எடுத்திருக்கும்போது சீதையை கவர்ந்து சென்றான் இல்லையா ராவணன். அந்த ராவனுடைய 10 தலைகளை கொய்து அவனை கொன்றவன். அப்படிப்பட்ட நாராயணனின் புகழை பாட, கீர்த்தியை பாட பிள்ளைகள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். பாவை நோம்பிருப்பதற்காக செல்கிறார்கள். நீ ஏன் இன்னும் எந்திரிக்கவில்லை? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி என்ற கோள் எழுந்து விட்டது, வியாழன் என்ற கோள் மறைந்து விட்டது. புள்ளின் சிலம்பின்கான் போதரி கண்ணினாய். பறவைகளெல்லாம் கீச்சிடுகின்றன. அழகிய தாமரை போன்ற முகமுடைய கண்ணினாய். காலை விடிந்து விட்டது என்பது உனக்கு இதை வைத்து தெரியவில்லையா? குள்ள குளிர குடைந்து நீராடாதே. சீக்கிரம் வா, குளிர்ந்த நீரிலே நீராடி கண்ணபிரானை நோக்கி நோம்பிருப்பதற்காக செல்வோம். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான். கண்ணபிரானை நினைக்கின்ற எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாய்? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த தூக்கம் என்னும் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு சீக்கிரம் எங்களோடு கலந்து பாவை நோம்பிருப்பதற்காக வா அப்படின்னு சொல்லுவது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது.